ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து எப்பயும் போல் காலைல வெள்ளனை எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். அன்றைக்கி வந்து மழை வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. சரி, மழையோட கோலம் போட்டாலும் சீக்கிரமாக அழிஞ்சிரும் அப்படிங்கிறக்காக நான் எப்பயும் போல் வீட்டுக்குள்ளே போய் பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போட்டேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் நான் வாசலில் வந்து பார்த்தேன். பார்த்தா அந்த மாதிரி கொஞ்சம் விடிஞ்சிருந்துச்சு. அதோடு வந்து சரி இப்போ கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அப்பயும் வந்து சாரல் வந்து விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் வாசலில் கோலம் போட முடியாது அப்படிங்கிறனால படி ஏறுற இடத்துல சின்னதாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்ட்டு வாசல் படியை வந்து இது மாதிரி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கோலம் போடலான்ட்டு வாசல்லையும் அந்த பழைய கோலத்தெல்லாம் அழிச்சு விட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படின்றக்காக அதையும் அழிச்சிட்டு அப்புறம் வாசப்படி முன்னாடி வந்து நான் வந்து கோலம் வந்து போட்டிருந்தேன். என்ன தான் வந்து வாசல் தெளித்தாலும் அந்த வாசப்படியை முன்னாடி கழுவாமல் வந்து நம்ம கோலம் போட்டால் நல்லாவே இருக்காது. எப்பயுமே அதை வந்து முன்னாடி கழுவிட்டு அதுக்கப்புறம் வாசல் முன்னாடி நம்ம கோலம் போட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். நான் வந்து இந்த கோலம் தான் அன்றைக்கி வந்து நான் போட்டிருந்தேன். அடிக்கடி இதே மாதிரி கோலம் தான் நான் தொடர்ந்து போட்டே இருப்பேன். ஒரு சில நேரத்தில் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தும் சின்ன சின்ன கோலம்லாம் போடுவேன். பெரிய நோட்டெல்லாம் நான் வச்சுருந்தேன். அந்த நோட்லாம் வந்து எங்கே போட்டேன் அப்படின்னு தெரியவே இல்லை. இப்போ இந்த கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டு முன்னாடி வந்து விநாயகர் சிலை வந்து வச்சுருக்கோம்ல, அந்த சிலை முன்னாடியும் வந்து ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் உருளியில் வந்து பூ வைக்கிறதுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து அதை பார்த்துட்டு உள்ளே வரும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த விநாயகர் சிலை முன்னாடியும் நாங்கள் பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் வந்து நாங்கள் போட்டு வச்சுருவோம். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அது நல்லா கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் எப்பயுமே வந்து செய்வோம். இந்த கோலம் தான் வந்து விநாயகர் பக்கத்துலேயே நான் வந்து போட்டிருந்தேன். இப்போ சாமி செல்ஃபில் போயிட்டு அங்கே வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஷர்க்கோன தீபம் ஏற்றுறதுக்காக ஷர்க்கோன கோலமும் போட்டுட்டு அங்கேயும் வந்து 6 நெய் விளக்கு வந்து ஏற்றுறதுக்காக அங்கேயும் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். சாமி செல்ஃபில் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்வஸ்திக் மட்டும் போட்டு கோலம் வந்து நான் வரைஞ்சிருந்தேன். பச்சரிசி மாவு வந்து வெள்ளையாக போடுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறனால மஞ்சள் தூள் கலந்து நான் வந்து கோலம் வந்து பூஜை ரூமில் வந்து போடுவேன். ஒரு சில நேரத்தில் மஞ்சள் தூள் இல்லாமல் வெள்ளையாகவும் நான் வந்து போட்டுருவேன். இப்போ ஷர்க்கோன கோலமும் போட்டாச்சு. அதிலே வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாமே நம்ம வந்து வைக்கணும். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றணும். இப்படித்தான் நான் வந்து ரொட்டீனாக வந்து காலைல எழுந்திரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜையெல்லாம் வந்து நான் வந்து செஞ்சுருவேன். மாலை போடுற டயத்தில் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து அப்புறம் கிச்சனில் போனப்போ எங்கள் அத்தையா வந்து அப்புறம் எப்பயும் போல் ஐயப்ப சாமிக்கெலாம் விளக்கு ஏற்றி அவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஓரமாக அங்கிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து சர்க்கோன தீபம் வந்து ஏற்றுறதுக்காக நெய் ஊற்றி அந்த மண் விளக்கில் சர்க்கோன தீபமும் நான் வந்து ஏற்றிட்டேன். இதை வந்து நான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அப்புறம் என்னோடய வேலையை நான் வழக்கம் போல் செய்ய ஆரம்பிச்சிருவேன். என்ன தான் நம்ம வந்து ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு எந்திரிக்கும்போது அந்த வேலை வந்து ஒரு சில நேரம் நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நமக்கு வந்து நடக்கும். இன்றைக்கி பாருங்கள், நான் வந்து வெள்ளன எழுந்திரிச்சு கோலம் போடணும்னு தான் வாசல்ல போய் பார்த்தேன். ஆனால் அது பாருங்கள் மழை விழுந்து போட முடியாமல் ஆயிடுச்சு. இப்படி நிறையா விஷயம் நம்ம வந்து மனசில் நினச்சிருப்போம். அது வந்து நமக்கு நிறைவேறாமல் போகும். சரி, அது கடவுள் வந்து இன்றைக்கி நமக்கு அவ்வளோதான் நமக்கு நடக்கணும்னு அப்படின்னு எழுதியிருந்தா அதுதான் நடக்கும். அதே மாதிரி நான் வந்து என்னோடய ரொட்டீனாக நான் வந்து கிச்சனுக்கு போய் வேலை பார்க்க போயிட்டேன். இன்றைக்கி வந்து தோசை வந்து பிள்ளைங்க வந்து கேட்டிருந்தாங்க. இட்லி பொடி போட்டு தோசை சுட்டு தர சொன்னாங்க. இதே மாதிரி தோசையை ஊற்றிட்டு அதில் வந்து இட்லி பொடியை வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லெண்ணெயை நல்லா ஊற்றி தோசையை எடுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். அவங்க வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்டு போயிடுவாங்க. இது என்ன இட்லி பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இட்லி பொடி. எப்பயும் போல் நான் வந்து இட்லி பொடி அரைக்கும் போது வெள்ளை உளுந்து வந்து அதிகமாக நான் சேர்க்க மாட்டேன். கருப்பு உளுந்து தான் நான் வந்து அதிகமாக சேர்த்து பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். அதில் வந்து எள்ளு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், வெள்ளைப்பூடு இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்து அரைக்கும் போது எள்ளை கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா எள்ளு இட்லி பொடி ஆயிரும். அப்படித்தான் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் நிறையா இட்லி பொடி நான் அரைச்சி வச்சுக்கிருவேன். எள்ளு இட்லி பொடி, மிளகு இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி இது மாதிரி நிறையா இட்லி பொடி அரைச்சி அவங்களுக்கு என்ன இட்லி பொடி எனக்கு கேட்குறாங்களோ அதை வந்து நான் தோசையில் ஊற்றி அதில் தூவி விட்டு நான் கொடுத்துருவேன். அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அது மாதிரி இட்லிலையுமே நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு லைட்டாக அப்படி கிளறி கொடுத்துட்டோம்னா அதையுமே ஆசையாக வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தோசை வந்து சாப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் அத்தானும் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன சாப்பாடு செய்யணும்னு கேட்டிருந்தேன். எங்கள் அத்தையா வந்து பீன்ஸு பயிறு இருக்குல்ல, அதை வந்து நீ குருமா வச்சு தான்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் பீன்ஸ் பயிரை வந்து நான் கூட்டு மாதிரி வச்சு தரேன், மோர் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வையின்னு சொன்னாங்க. பீன்ஸ் பயிரை
2 தக்காளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வேக வச்சிடணும். உப்பு வந்து எந்த இது நம்ம வேக வச்சாலும் கொஞ்சமாக போட்டு வேக வச்சோம்னா அது வந்து உப்பு நல்லா சேர்ந்துக்குரும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மோர் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. அதுக்கப்புறம் தேங்காய் சில்லும் இந்த மாதிரி சில்லு சில்லாக வெட்டி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வைக்கிற குழம்பு அளவுக்கு நம்ம எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வைக்கிற அளவு வந்து கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக செய்கிறனால நான் ஒரு 3 தேங்காய் சில் போட்டிருக்கேன். பெரிய துண்டா இஞ்சி வந்து நான் வெட்டி அரைக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருந்தேன். பச்சை மிளகா வந்து நிறையாவே நான் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் காரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். அன்னபூரணிகிட்டயும் நான் வந்து விளக்கு ஏற்றி அங்கேயும் நான் சாமி வந்து கும்பிட்டுட்டு தான் கிச்சனில் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மோர் குழம்பு வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிட்றனால நான் வந்து இந்த அளவுக்கு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பும் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது அதில் வந்து அதுக்குள்ளே மிளகு வந்து கொஞ்சம் சிந்தி கிடந்துச்சு. சரி அதை எதுக்கு எடுத்து போடணும், அதையும் போட்டு அரைச்சிருவோம் அப்படின்ட்டு தான் போட்டு அரைச்சேன். அதுலேயுமே 10, 20க்கு மேலே மிளகு இருந்துச்சு. டேஸ்ட் வந்து மோர் குழம்புல மாறாமல் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் போட்டு நான் வந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ ஒரு வெங்காயம் வந்து நம்ம இதில் வெட்டி போட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த ரெசிபி வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வந்து மோர் குழம்பு பீன்ஸ் பயிரும் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். ஹரிஸ்வாவுக்கு வந்து ரசமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வந்து அவனுக்கு வச்சுருந்தேன். அவனுக்கு வந்து மோர் குழம்பும் பிடிக்காது, பீன்ஸு பயிரும் வந்து பிடிக்காது. அதனால் அவனுக்கு வந்து அப்படி செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்படி தான் நாங்கள் வந்து அன்றைக்கி காலையில் சாமி கும்பிட்டு மதியானம் லஞ்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.